ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹைட்ரோகார்பன்ஸோட எண்டில் இருக்கோம். அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம PYQs தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரோகார்பன்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் alkane cannot be made in good yield by Woods reaction? ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் என்ன? சிமெட்ரிக்கல் ஆல்கின்ஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு மிரர் இமேஜ் எடுத்தானே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ ஒரு ஃப்ரீ ராடிக்கல் இருக்குன்னா இதோட மிரர் இமேஜ் எடுத்து இது ரெண்டத்தையும் நம்ம வந்து கப்ளிங் பண்ணி தான் உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸ் மட்டும்தான் உட்ஸ் ரியாக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா N-hexane 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. So 6 carbon atoms இது மாதிரி. ஓகே, ஸோ இது ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 2,3 dimethyl butane 1 2 3 4 1 2 3 4. இங்கே ஒரு மித்தைல், இங்கே ஒரு மித்தைல். ஸோ தீஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். 2,3 dimethyl butane also can be prepared by Woods reaction. Next C, heptane 1 2 3 4 5 6 7. ஹெக்சேன் வந்துட்டு நான் இங்கே எழுதுகிறேன். ஹெக்சேன் CH3 CH2 CH2 so it can be produced by the mirror image. Next 2,3 dimethyl butane okay, 2,3 dimethyl butane. Next one N-heptane okay, N-heptane இது. Next one N-butane ஓகே. ஸோ இப்போ இது நாலுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், இதுலேயும் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ வி குட் டேக் மிரர் இமேஜ் ஆஃப் இட் அண்ட் வி குட் கப்பிள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா N-heptaneல் பார்த்தோன்னா ஆட் நம்பர் 7ன்றது ஆட் நம்பர் தானே. ஸோ இதை நம்ம வந்துட்டு எந்த மாதிரி பிரிக்க முடியும்? மிரர் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகி கப்புள் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். N-heptane மிரர் இமேஜ் வச்சுட்டு தான் நம்ம கப்ளிங்கே பண்ணுவோம் உட்ஸ் ரியாக்ஷனில். பட் இதுக்கான மிரர் இமேஜ் நம்ம வந்து எடுத்துருக்க முடியாது. ஹெப்டேனும் போது 7 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து 7க்கு நம்ம எதை வச்சு மிரர் இமேஜ் எடுத்திருப்போம். ஸோ N-heptane could not be yielded by Woods reaction. Next one, the alkane that gives only one monochloro product on chlorination with Cl2 in presence of diffused sunlight is. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் தர முடியும். 2,2 dimethyl butane பார்த்தோன்னா 1 2 3 4
ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பிளேஸ், இது இந்த 3 கார்பனும் சேம். ஸோ ஏதாவது ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். இங்கே 1 அண்ட் இந்த கார்பன் 1, இந்த கார்பன், இந்த கார்பன். ஸோ 4 பிளேசஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் N பென்டேனில் பார்த்தோம் அப்படின்னா பி நியோபென்டேன். நியோபென்டேன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இது 4மே சேம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனில் வி குட் நாட் சப்ஸ்டிக்யூட். அப்படின்னா 4 பாண்டு முடிஞ்சிருச்சு. 4 கார்பன் சுற்றி 4 பாண்ட் தான் இருக்க முடியும். ஸோ 4 மெத்தைல் குரூப் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் சி பார்த்தோம் அப்படின்னா N பென்டேன் 1 2 3 4 5. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 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 இது 2 சேம். அதே மாதிரி இது 2 சேம். ஓகே, நெக்ஸ்ட் டி ஐசோபென்டேன் 1 2 3 4 5. ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கார்பனும் சேம். ஸோ இங்கே இங்கே ஓகே. ஸோ இது 4த்துலேயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கேட்டிருக்காங்க மோனோ ஹாலோஜனேட், மோனோ குளோரினேட்டட் கேட்டிருக்காங்க, மோனோ குளோரோ ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கணும். இதில் 4 இதுலேயும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ப்ராடக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி நியோபென்டேன் இஸ் த ரைட் ஆன்சர். Hydrocarbon A reacts with bromine by substitution to form an alkyl bromide, which by Wood's reaction is converted to gaseous hydrocarbon containing less than 4 carbon atoms. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ப்ரோமினேஷன் பண்ண போகிறோம். ப்ரோமினேஷன் பண்ணிட்டு Wood's reaction பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம் அப்படின்னா ஏல பாசிபிளாக அல்கைல். ஸோ இங்கே பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு அல்கீன் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை ப்ரோமினேட் பண்ணோம் அப்படின்னா CH3 CH2 Br. நெக்ஸ்ட்டு Na ட்ரை ஈத்தர் Wood's reaction என்னாகும்? இதோட மிரர் இமேஜ் எடுக்கணும். Br ஃப்ரீ ரேடிக்கலும் CH3 CH2 ஃப்ரீ ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகுமா? CH3 CH2, அதே மாதிரி இன்னொரு CH3 CH2 ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இது 2 பாண்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பியூட்டேன் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தென் 4 கார்பன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு CH4 பார்த்தோம் அப்படின்னா CH4 ப்ரோமினேட் பண்ணோன்னா Br2. ஸோ CH3 Br, Na ட்ரை ஈத்தர். So CH3 free radical and another CH3 free radical. So CH3 CH3 will be formed. Okay, அதில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 2 கார்பன் ஆட்டம்ஸ் which is less than 4. So option D is the right answer. Okay. Next one, which of the following is used as an anti-knocking agent? Anti-knocking agent என்றது அந்த சவுண்ட் ப்ரூஃபிங் மாதிரி இருக்கும். சவுண்ட் வந்துட்டு நம்ம நாக் பண்ணுறப்ப சவுண்ட் வருது அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த சவுண்டை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் anti-knocking agent அப்படின்றது. ஸோ இதில் எதுன்னு பார்த்தோன்னா கிளையாக்சல், ஃபெரான், TEL அண்ட் தென் எத்தில் ஆல்கஹால். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா இது முன்னாடி நான் இந்த கிளாஸ்லேயே சொன்னது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். TELன்றது டெட்ரா இத்தைல் லெட்ன்றது ஆன்டி-நாக்கிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ TET4PB இட்ஸ் த ரைட் ஆன்சர்.
reactivity of hydrogen atoms attached to different carbon atoms in alkanes has the order. So ஆர்டர் கேட்டிருக்காங்க, ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பி இஸ் டு ஆர்எஸ் இஸ் டு ஆர்டி ஈக்குவல் டு ஒரு ரியாக்ஷன் ஃப்ளோரினேஷன் கொண்டு ப்ரோமினேஷன் கொண்டுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி தான் அதிகமாக இருக்கும். Tertiary is more stable and tertiary is more reactive and then secondary and then primary pathurno. So option D is the right answer. So option D is the right answer. Okay, an alkene on ozonolysis gives methanol as one of the product its structure. So நம்ம ozonolysis பண்ணும்போது நம்மளுக்கு மெத்தனால் HCHO அப்படின்றது ப்ராடக்டாக கிடைக்கணும். ஸோ இந்த இதில் எந்த காம்பவுண்டில் நம்ம ஓசோனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கிளீவ் பண்ணோம் அப்படின்னா O. ஸோ இது ஒரு சைக்ளோஹெக்சனால்டிஹைட், இது CH3CHO இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணால் இங்கே இங்கே ரோ நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு சியை கிளிக் பண்ணோன்னா இங்கே ரோ. ஸோ சைக்ளோஹெக்சன் CH2CHO அண்ட் தென் CH2O HCHO ஃபார்ம் ஆகும்ல. ஸோ இது நம்மளோட மெத்தனால். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா இங்கே கிளிக் பண்ணோன்னா O இங்கேயும் நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓசோனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா மெத்தனால் வந்துருக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டாக கிடைக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் an alkene on reaction with ozone and Zn H2O gives propanone and ethanol in equimolar ratio. An addition of HCl to alkene A gives B as the major product. The structure of B is propanone and ethanol in equimolar ratio. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இது எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோபோனோன் எத்தனால் எழுதிக்கலாம். ஸோ ப்ரோபோனோன் எத்தனால் ஸோ ப்ரோபனோன் அண்டு எத்தனால் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஓவி எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல. இது இதை வந்துட்டு பிரேக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணோன்னா இங்கே ஒரு ஓ போட்டால் இது கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஓ CH3. ஓகே, ஸோ இது நம்மளோட A. திஸ் இஸ் A, ப்ரோபனோன் அண்டு ethanol in equimolar ratio. Addition of HCl to alkene A gives B as the major product. So addition of HCl. So first H plus add பண்ணுவோம், minus plus. So plus charge will be here, no rearrangement because it is stable. Next Cl minus Cl. Okay, ஸோ இது மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா CH3CH, இங்கே Cl, பட் இதில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பி, ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா Cl CH2 CH ரெண்டு CH3 இருக்குது. CH2Clன்னு வருது. நெக்ஸ்ட்
3CH2 CCl ஸோ இது ரிசம்பிள் ஆகுதா? ஒரு கார்பனில் 2 CH3 குரூப், ஒரு Cl குரூப், அடுத்த கார்பனில் ஒரு CH3. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். CG C, இந்த C, Cl, CH3, next CH2 and then ஒரு CH3 group. Okay, so option D is the right answer. The most suitable reagent for the following conversion is, so we are converting alkyne to alkene. என்ன alkene? cis to butene இருக்கு. cisனா நம்ம என்ன reagent யூஸ் பண்ணணும்? Hg2+, H+, Na liquid ammonia, அது Birch reduction, transalkene க்கு H2PDC or quinoline. So option C is the right answer. Forms cis product. So option C is the right answer. The compound that will react most readily with gaseous bromine has the formula C3H6, C2H2, C4H10, C2H4. So A பார்த்தோம் அப்படின்னா C4H10, okay. B C2H2, okay. The compound that will react readily with gaseous bromine. So gaseous bromine என்ன reaction அப்படின்னு பார்த்தோம்னா electrophilic substitution reaction. electrophilic substitution reactionல பார்த்தோம் அப்படின்னா alkenes more reactive than alkynes. So option B இல்ல. next இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க plus I group இருக்கு. CH3 is a plus I group which donates a pair of electron and creates a charge which becomes easy for the reaction. So option A is the right answer. The reaction with HCl and alkene reacts in the accordance with the Markovnikov's rule to give the product 1-chloro 1-methyl cyclohexane. The possible alkene is, ஸோ இங்கே கொடுத்துருக்க 3 காம்பவுண்ட்ஸில் ஒரு காம்பவுண்ட் மார்க்கோனிக்கோ ரூல் படி ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ப்ராடக்டாக கிடைக்குது? 1-chloro 1-methyl cyclohexaneன்ற ஃபார்முலா ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா HCl, ஸோ மைனஸ் ப்ளஸ் சார்ஜ் வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு H+ மட்டும்தான். H+ போயிட்டு இங்கே அட்டாக் ஆகும். ஸோ HClல ஃபஸ்ட் H+ எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு Cl மைனஸ். இப்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், எலக்ட்ரான் ஷிஃப்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் நெகட்டிவ் சார்ஜ் வில் அட்டாக் திஸ் H+. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுமா? சாரி, இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். CH3 இங்கே ப்ளஸ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு குளோரின் Cl மைனஸ் வந்துச்சுன்னா it will attack here. Cl. Okay, so இந்த மாதிரி ப்ராடக்ட் இது என்னது? 1-chloro 1-methyl cyclohexane. Okay, so option A is correct. Next இது பார்த்தோம் அப்படின்னா இங்கே
இதை க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பை பாண்ட் க்ளீவ் ஆச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ எலக்ட்ரான் ஷிஃப்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு H ப்ளஸ் ரியாக்ட் ஆகுமா, H ப்ளஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா CH3. ஸோ இங்கே வந்துட்டு H ப்ளஸ் இஸ் நெகட்டிவ் அட்டாக் த H ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல H ப்ளஸ் போயிடும், இங்கேக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது Cl மைனஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா CH3 Cl. ஸோ ஆப்ஷன் ஏலேயும் அதே தான், ஆப்ஷன் பிலேயும் அதே தான் வருது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் குளோரின் வரும். ஸோ இட் இஸ் நாட் த ப்ராடக்ட். நம்மளுக்கு அது வந்துட்டு 1 chloro 2 methyl அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆல்சோ கரெக்ட் அண்ட் ஆப்ஷன் பி ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் A and B, ஆப்ஷன் C is the right answer. So option A and B both produces 1 chloro 1 methyl cyclohexane. In the following reaction H2 H plus major product minor product. The major product is first என்ன நடக்கும், bond cleavage minus plus. ஸோ ஃபஸ்ட்டு H ப்ளஸ் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா H3CC CH3 CH3 CH ப்ளஸ் CH3. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு OH மைனஸ், இட் வில் அட்டாக் ஹியர். ஸோ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், CH3, இங்கே ஒரு CH3 CH OH CH3. So ஒரு நிமிஷம், ரீஅரேஞ்ச்மெண்ட் மறந்துட்டேன். ஸோ மித்தைல் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ ஹியர் OH. இங்கே OH ஸோ இந்த இடத்துல OH வந்துச்சு அப்படின்னா option A பாருங்க and so option A is the right answer. CH3CH CH3CH2 plus HBrA. So this is the major product. is எழுதல. A predominantly is okay minus plus. So HBr attack ஸோ இது மாதிரி தான் கார்போகேட்டன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். பட் இதை விட இங்கே இருக்கிறது ஸ்டேபிள்ன்றனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ஹைட்ரேட்
இங்கே. So positive charge will come here. CH2 CH3. So it will be the more stable carbocation. இங்கே வந்துட்டு Br வந்துச்சு அப்படின்னா Br minus H3CC into CH3 Br CH2 CH3. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் D is the product. So A is option D. Reaction of HBr with propene in the presence of peroxide gives, so propene in the presence of peroxide, HBr peroxide so Br will be here and hydrogen will go here. Okay, so isopropyl bromide, 3-bromopropane, allyl bromide, N-propyl bromide. So இதில் எது N-propyl, normal propyl தானே, so N-propyl bromide the right answer. Which is maximum stable? 1-butene, cis-2-butene, trans-2-butene all have same stability. So 1-butene பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், cis-2-butene, trans-2-butene. ஓகே, ஸோ இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. பட் சிஸ் அண்ட் ட்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சேம் குரூப் ஆன் த சேம் சைட், ஒரே குரூப் வந்துட்டு 2 சைடும் சேமாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் சைடு இருக்கும்போது நம்மளுக்கு ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆப்ஷன் சி trans-2-butene is more stable than 1-butene and cis-2-butene. 2-bromopentane is heated with potassium ethoxide in ethanol. The major product obtained is, so potassium ethoxide in ethanol ன்றது KOH. So 2-bromopentane, 1 2 3 4 5 2-bromopentane, alcoholic KOH ஹீட் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா அண்ட் இது ஒரு பீட்டா. ஸோ ப்ராடக்ட் வில் பி ஒன் லைக் திஸ், ஒன்று இந்த மாதிரி இருக்கும், ஒன்று இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், அண்ட் இதில் 2 ஆல்ஃபா 3 + 3 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஃபைவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்,
இதில் 2 alpha hydrogens அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 + 2 5 alpha hydrogens. ஸோ இது மேஜர் ப்ராடக்ட், இதுதான் மேஜர். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஜியை எக்ஸிபிட் பண்ணுமா, இங்கே டிஃப்ரெண்ட் குரூப் ஒரு ஹைட்ரஜன் அண்ட் திஸ் மித்தைல் குரூப் அண்ட் இங்கே டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ இட் எக்ஸிபிட்ஸ் ஜிஐ. ஸோ ஜிஐ எக்ஸிபிட் பண்ணுச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு 2 இது சொல்லலாம்ல, சிஸ் ட்ரான்ஸ். ஸோ ட்ரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். trans to pentane is the right answer. The reaction CH2CH3 plus HBr gives CH3CHBr. CH3 is electrophilic substitution, free radical addition, nucleophilic addition, electrophilic addition. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா CH2CH3 plus HBr gives ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்குது, H+ ஓட அடிஷன். H+ என்ன எலக்ட்ரோஃபைல். ஸோ it is not substituted, it is added. So option D is the right answer. Electrophilic addition is the right answer. H+ is added to this compound. Okay, and Br வந்துட்டு next stepல தான் வருது. ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்துட்டா போதும். H+ is an electrophile. Which of the following has zero dipole moment? So 1 butene பார்த்தோம் அப்படின்னா 1 butene கண்டிப்பாக டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு HH இந்த சைடு இவ்வளோ பெரிய குரூப். ஸோ கண்டிப்பாக டைபோல் மொமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சிஸ் 2 பியூட்டீனில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதை எப்படி எழுதுறதுக்கு பதிலாக 1,2 பியூட்டின் எப்படி எழுதலாம்னா 1 பியூட்டின் CH one butane. So this is 1 layer. So 1 butane can be written as H. So 1 butane. Next 2 methyl propane. 2 methyl propene. So 2 methyl 1 propene, same there is a dipole moment. Next cis 2 butene la பார்த்தோம் அப்படின்னா C double bond C CH3 opposite groups on the same side, opposite groups. இங்கே CH3 இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ டைபோல் மொமெண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட டைபோல், இது ஹைட்ரஜனோட டைபோல் வில் பி கேன்சல். அதே மாதிரி CH3CH2யோட டைபோல் வில் பி கேன்சல்ட் அவுட். ஸோ தேர் இஸ் நோ டைபோல் மொமெண்ட் இன் trans 2 butene. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். என்னன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இப்போது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இங்கே டைபோல் மொமெண்ட் கிடையாது, இது ரெண்டும் சேம். ஸோ ரெண்டோட டைபோலும் கேன்சல் ஆகிடும். இதில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் CH2 CH3 இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் டைபோல் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு
இதில் கண்டிப்பாக டைபோல் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஸ் 2 பியூட்டினில் பார்த்தோன்னா இங்கே ஹைட்ரஜன், இங்கே CH3. ஸோ தேர் இஸ் அ டைபோல். டைபோல்னால் தெரியல, சார்ஜ் இஸ் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம டைபோல் மொமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் CH3H அதே தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் டைபோல் will be cancelled. CH3 on the opposite side, so there is no dipole moment in trans 2 butene. One of the following which does not observe the anti-Markovnikov rules addition of HBr is. So symmetrical alkenes do not undergo anti-Markovnikov. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2-pentene, pentene, 2-butene, propene, but1ene. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே. பென்ட் 1 2 3 4 5 butadiene. ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. சிமெட்ரிக்கல் டூ நாட் அண்டர்கோ anti-Markovnikov சொன்னோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா there is no symmetry. அதே மாதிரி இங்கே அண்ட் இங்கே. பட் 2 பியூட்டினில் பார்த்தோம் அப்படின்னா 2 பியூட்டினை எப்படி எழுதலாம்னா ஸோ Markovnikov ரூல் ஆஃப் அடிஷன் என்ன, எந்த நெகட்டிவ் பார்ட் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி போய் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு anti-Markovnikov அண்ட் Markovnikov பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம், இதுவும் சேம் இதுவும் சேம். ஸோ we could not do anti-Markovnikov here. So HBr addition in presence of peroxide will not be carried out here. இந்த மாதிரி தான் இருக்கும். HBr இங்கே ஆட் ஆனாலும் இங்கே ஆட் ஆனாலும் சேம் தானே, ரெண்டுமே சேம். ஸோ இதுதான் ப்ராடக்டாக வரும். எப்படி ஆட் பண்ணாலும் திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஸோ சிமெட்ரிக்கல் alkenes do not undergo anti-Markovnikov. Reduction of 2-butene with sodium in liquid ammonia gives predominantly cis-2-butene, no reaction, trans-2-butene and N-butane. So sodium in liquid ammonia, இது என்னது bridge reduction பார்த்தோம். Bridge reduction forms transalkenes, இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் பார்க்கும்போது பார்த்தது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Trans 2 butene is formed predominantly. In the following reaction, okay, red hot tube which forms ஏல வந்துட்டு எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீனில் வரும் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கைன்ஸில் வரும். alternate methyl CH3
ஏன் இப்படி போடுறோம்? ஏன்னா இங்கே ஒரு மித்தாயில் குரூப் இருக்குது அதனால. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் 3, இங்கே 3, இங்கே 3 சிக்மா பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 + 3 + 3 9, 9 ப்ளஸ் இது ஒரு சிக்மா பாண்ட் தானே, இது ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 10, 11, 12, 12 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ 12, 13, 14, 15, 15. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று 17, 18, 19, 20, 21. So 21 is the answer. So 3 + 3 + 3 9, 9 plus this 3. So 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகே. ஸோ சிக்மா பாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கலர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் சிக்மா பாண்ட்ஸ். Okay, so 21 sigma bonds. Option A is the right answer. Which of the following organic compounds have same hybridization as its combustion product CO2? So இதில் வந்துட்டு இந்த 4 ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்டில் வந்துட்டு CO2 இருக்கிற மாதிரி ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் பார்த்தா sp2, sp3 and sp. ஸோ இது மூணுத்தில் ஏதோ ஒரு ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோன்னா C double bond O double bond O. இது என்னது? லீனியர் ஸ்ட்ரக்சர். லீனியர் ஸ்ட்ரக்சர்னா sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஹைப்ரிடைசேஷன் sp. ஸோ இந்த 4ல் எதில் வந்துட்டு sp இருக்குன்னு பார்க்கணும். ஈத்தேன், CH3 sp3 hybridization, ethene double bond. So sp2 hybridization சொல்லுவோமா. நெக்ஸ்ட் எத்தனால், sp3 ethyl CH triple bond CH sp hybridization. alkynes hybridization என்னன்னு பார்த்தா sp. So option B is the right answer. Okay, ethine is the right answer. Next one, basic strength of CH3 CH2 minus CH2 CH minus CH C minus. So இது மூணுத்தோட basic strength compare பண்ணணும். So first இதில் வந்துட்டு H plus add பண்ணோம் அப்படின்னா so sp3 hybridization CH2 CH minus H plus CH2 double bond CH2. next HC triple bond C minus H plus okay. இங்கே sp, இது sp2. ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன பார்த்தோம்? sp இஸ் மோர் அசிடிக் அண்ட் தென் sp2 அண்ட் தென் sp3ன்னு பார்த்தோம். இது அசிடிக் ஸ்ட்ரென்த். அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த்னது இதோட உல்டாவாக தானே இருக்கணும். ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா sp3 இஸ் மோர் பேசிக் அண்ட் தென் sp2 அண்ட் தென் sp. ஸோ இந்த ஆர்டர் எதில் இருக்குது? 1, 2, 3. So option B is the right answer. Basic strength sp3 is basic and then sp2 and then sp. Okay. When CH3 CH2 CHCl is treated with NaNH2, the product formed is
ஓகே, CH2 CH2 Cl2 NaNH2. So this is our alpha carbon and this is beta. ஒரு குளோரின் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆல்ஃபா இது பீட்டா அண்ட் இன்னொரு குளோரின் இருக்குல்ல. So with respect to another chlorine it is alpha and this is beta. Same alpha தான் same beta தான். இட்ஸ் ஓகே, நம்ம ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு நம்ம சோடியம் அமைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து 2 குளோரின் இங்கேருந்து 2 ஹைட்ரஜன் பீட்டா பொசிஷன்லேருந்து 2 ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுமா. ஸோ CH3 CH வராது ஏன்னா 2 ஹைட்ரஜனுமே போயிடும். ஸோ CH ட்ரிபிள் பாண்ட் CH கரெக்டா. இங்கேருந்து 2 ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 ஹாலஜன் அப்போ 2 HClன்னு வெளியில் வந்துடும். மிச்சம் இங்கே என்ன இருக்கும், ஒரு கார்பன், இங்கே CH, இதில் 2 இதில் இங்கே 2. ஸோ இட் வில் ஃபார்ம் அட் ட்ரிபிள் பாண்ட் ஹியர். ஓகே, ஏற்கனவே ஒரு பாண்டு இருக்கும் பட் ஆனால் இன்னும் 2 பாண்ட் ட்ரிபிள் பாண்டாக மாறிடும். Okay, CH3 CH is the right answer. So option B is the right answer. When acetylene is passed through direct H2SO4 in the presence of HgSO4, the compound formed is. So acetylene is when dilute H2SO4 in presence of HgSO4. ஸோ இங்கே என்ன நடக்கும், H ப்ளஸ் OH மைனஸாக இருக்கும். ஸோ பாண்ட் இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ CH ட்ரிபிள் பாண்ட் CH2 OHன்னு இருக்குமா, OHன்னு இருக்கும். இங்கே என்ன நடக்கும், டாட்டோமெரிசம்ன்ற கான்செப்ட் உள்ள வரும். ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்டு இங்கே. ஏன்னா இது ஈனால் ஃபார்ம், கீட்டோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள்ன்றதுக்காண்டி இந்த மாதிரி நடக்கும். ஸோ CH டபுள் பாண்ட் O CH3. ஓகே, ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் ஈனால் ஃபார்ம். இது ஈனால் ஃபார்ம், இது கீட்டோ ஃபார்ம். ஸோ கீட்டோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் ஈனால் ஃபார்ம்னு நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் படிச்சுக்கோம். ஸோ ஆப்ஷன் அசிட்டிக் ஆசிட் B, ketone is the right answer. So our product form is a ketone. RCH2 CCl2 are the reagent. Product ஒழுங்கா எழுதல. RCH2 CCl2 are reagent RC. ஸோ ஆப்ஷன்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக், KOH in C2H5OH followed by NaNH2 and இங்கே வந்துட்டு ட்ரிபிள் பாண்ட் வரும். டபுள் பாண்டில் ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ கொஸ்டினில் மிஸ்டேக் and options also. KOH in C2H5OH followed by NaNH2. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸில் பார்த்துருந்தோம்ல. ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் KOHோட ரியாக்ட் பண்ணுவோம், அப்போ ஒரு HCl வந்துட்டு ரிமூவ் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு HCl ஒரு HX வந்துட்டு ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஏன் வந்துட்டு சோடியம் அமைட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம், ஏன்னா CX பாண்ட் வந்துட்டு பிரேக் பண்ணுறதுக்காண்டி.
ஸோ இதில் Zn in alcohol, HCl in H2O, sodium, KOH in ethanol and followed by NaNH2. ஸோ அல்கைன்ஸ் வந்துட்டு நல்லா கவனிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். KOH in ethanol followed by sodium amide. A compound is treated with sodium amide to give sodium salt. Identify the compound. So C2H2, C2H6, C6H6, C2H4. ஸோ இதில் எந்த இது வந்துட்டு சோடியம் அமைடோட ரியாக்ட் ஆகிட்டு சோடியம் சால்ட் கொடுக்கும். ஸோ சிஹெச் பார்த்தோம், அதாவது C2H2 பார்த்தோம் அப்படின்னா சோடியம் அமைடு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். So this plus will attack this. Oh, sorry. This minus will attack this plus. So CH double bond CH. CH triple bond CH இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ bond will break like this. So CH bond will break like this. So C minus H plus ன்னு இருக்கும். இங்கே NaNH2 வந்துச்சு அப்படின்னா plus it will attack here. So CH triple bond C minus Na plus. ஸோ இது மாதிரி சோடியம் சால்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். C6H6 இந்த மாதிரி பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் கிடையாது டியூ டு ரெசனன்ஸ். அடுத்து C2H6 நாட் பாசிபிள், C2H4 ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Acetylenic hydrogens are acidic because sigma electron density of CH bond in acetylene is nearer to carbon which has 50% S character. Acetylene has only open hydrogen in each carbon. Acetylene contains least number of hydrogens among the possible hydrocarbons having 2 carbon atoms. Acetylene belongs to the class of alkynes with molecular formula CnH21-2. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏன் வந்துட்டு நம்ம ஆல்கைன்ஸ் அதாவது அசிட்டிலின் வந்துட்டு மோர் அசிடிக்னு சொல்கிறோன்னா டியூ டு த எஸ் கேரக்டர். எஸ்பியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸோட கேரக்டர் 50% இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்துட்டு மோர் அசிடிக் அப்படின்னு சொல்கிறோமே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் டியூ டு த எஸ் கேரக்டர், 50% எஸ் கேரக்டர். Which is the most suitable reagent among the following to distinguish compound 3 from rest of the compound? So it is a terminal alkyne. So terminal alkyne. Terminal alkyne நம்ம எப்படி distinguish பண்ணுவோம்னு பார்த்துருந்தோம். First one bromine and carbon tetrachloride, bromine and acetic acid, alkaline KMnO4, ammonium silver nitrate. அமோனியம் சில்வர் நைட்ரேட். ஸோ மற்றதில் நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு ப்ரோமின் வாட்டர் யூஸ் பண்ணலாம், ப்ரோமின் சொல்யூஷனே யூஸ் பண்ணலாம், ஏன்னா டியூ டு கலர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதை வந்துட்டு நம்ம அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரீட் பண்ணோன்னா CH2 C டபுள் பாண்ட் CAGன்னு ஃபார்ம் ஆகும். சில்வர் மிரர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆர் சில்வர் மிரர் ஆர் சில்வர் டெபாசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். மற்றதில் இது வந்துட்டு ஒரு அல்கீன், இது அல்கேன் அண்ட் இட் இஸ் நாட் அன் டெர்மினல் அல்கீன். நம்ம என்ன பார்த்தோம், டெர்மினல் அல்கேனோட டெஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following can be used as the halide component for Friedel-Crafts reaction? ஸோ குளோரோபென்சின் யூஸ் பண்ண முடியாது. குளோரோஈத்தேன் பார்த்தோன்னா குளோரோபென்சின் நாட் பாசிபிள். ஐசோப்ரோப்பைல் குளோரைடு,
ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஸோ எதில் வந்துட்டு நம்ம ஹாலைடை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ண முடியுமா? Cl மைனஸ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், chloroethane. In the given reaction, benzene plus cyclohexene HF 0 degree ப்ராடக்ட் வந்துட்டு Pன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது H ப்ளஸில் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இட் வில் ரியாக்ட் ஹியர், நாட் வித் த ஃப்ளூரின், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பென்சீனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ பென்சீனில் ஏதாவது ஒரு சைடில் போயிட்டு அட்டாக் ஆகும், ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி கிடையாது, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். When what products are formed when this one the following compound is treated with Br2 in the presence of FeBr3. Treated with Br2 in presence of FeBr3 which is an halogenation reaction. Halogenation அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், Br plus electrophilic substitution reaction, sorry ESR. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ப்ளஸ் எம் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங்கில் இருக்குன்னு பார்த்தோமா, ப்ளஸ் எம் இருந்துச்சுன்னா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா CH3 is a plus M group which directs the group towards the ortho and para positions. ஸோ இங்கே ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் பார்த்தோன்னா இங்கே பண்ண முடியாது, ஏன்னா டியூ டு ரிப்பல்ஷன், இது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால we could not substitute here, only this one and this one. இப்போ with respect to this methyl பார்த்தோம் அப்படின்னா இது ஆர்த்தோ இது பேரா, அதே மாதிரி இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆர்த்தோ இது பேரா. ஸோ these two are the positions, Br2 Fe Br3. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் அண்ட் these two are the products. So option C is the right answer. Okay, which of the following chemical system is not non-aromatic? இங்கே பார்த்தோன்னா இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இட் வில் கோ இன் ரெசனன்ஸ், இது அரோமேட்டிக் தான் அண்ட் அது நம்மளுக்கு அரோமேட்டிக் தான். நாப்தலின் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட், பென்சீன் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து இங்கே வந்துட்டு சல்ஃபர் வந்துட்டு லோன் பேர் இருக்குது, அதுவும் டீலோக்கலைஸ் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது என்னது sp3 ஹைப்ரிடைஸ்ட். sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்துச்சு, அதில் அது அரோமேட்டிக்காக இருக்குமா? கண்டிப்பாக அரோமேட்டிக்காக இருக்காது. ஸோ திஸ் இஸ் நான் அரோமேட்டிக். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Okay, sorry, option D is the right answer. Among the following compounds, the one that is most reactive towards electrophilic nitration is, so nitration NO2 plus benzoic acid next to toluene, nitrobenzene, benzene. ஸோ இது நாளத்துலேயே நம்ம கம்பேர் பண்ணி எது வந்துட்டு மோஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் நைட்ரேஷன் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு COOH எடுத்துட்டோம் அப்படின்னா COOH என்ன குரூப்பு? COOH
மைனஸ் ஐ அந்த மாதிரி வரும். இது ப்ளஸ் எம் மைனஸ் எம் ஆர் மைனஸ் ஐ. இதில் நோ. நம்ம என்ன பார்த்தோம், ESR இஸ் மேக்ஸிமம் ஆர் ESR வந்துட்டு எப்போ அதிகமாக ரியாக்டிவாக இருக்கும் அப்படின்னா, ESR வந்துட்டு எப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் எம் குரூப் இருந்துச்சுன்னா மட்டும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா ESR directly proportional to plus m and plus I and inversely proportional to minus m and minus I. Okay. So இது எடுத்துட்டோம் அப்படின்னா OP directing plus m. So option C is the right answer. Compared to other three, toluene undergoes faster ESR. The order of decreasing reactivity towards electrophilic reagent for the following would be. So first one phenol or benzene, sorry. Fourth one the phenol, benzene. Next toluene. Next chlorobenzene. Next phenol. ஸோ இங்கே எந்த குரூப்பும் கிடையாது. இதில் பார்த்தோன்னா ப்ளஸ் எம் மைனஸ் எம் ஆர் மைனஸ் ஐ. இதில் ப்ளஸ் எம். ஸோ ரெண்டு ப்ளஸ் எம் ஒரு மைனஸ் எம் இருக்குது. இப்படி எழுதிட்டாங்க. மைனஸ் ஐ இஸ் கிரேட்டர் தென் ப்ளஸ் ஐ இந்த இதில் குளோரினில் மட்டும். ஓகே. ஸோ இது வந்துட்டு லீஸ்ட் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்தோம். ஸோ இது லாஸ்ட்டில் 3 வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா CH3 அண்ட் OH கம்பேர் பண்ணோன்னா ப்ளஸ் எம் பவர் OH is greater than CH3. So option 4 முன்னாடி வரணும். So 4 and then 2 toluene plus M. Next 1 benzene. இதில் வந்துட்டு எந்த குரூப்பு கிடையாது. ஆனால் இங்கே மைனஸ் I இருக்குது, which is least reactive. So option C is the right answer. ஓகே. ப்ளஸ் M வந்துட்டு அதிகமாக இருக்கிற 4 phenol ஃபஸ்ட்டு, அடுத்து toluene, அடுத்து எந்த குரூப்புமே இல்லாத benzene, next minus I உள்ள chlorobenzene. The correct order of reactivity towards the compounds aniline, benzene and nitrobenzene is. So aniline பார்த்தோன்னா aniline, benzene, nitrobenzene. ஸோ இதில் ப்ளஸ் எம், இங்கே எந்த இதுவும் கிடையாது, இங்கே மைனஸ். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ். ஆர்டர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், 1 2 3 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபார் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்சீன் இருக்குது, நெக்ஸ்ட்டு பென்சீன், நெக்ஸ்ட்டு டொலுயின், அடுத்து மீத்தாக்சி பென்சீன், அடுத்து ஃப்ளூரோமீத்தைல் பென்சீன். ஸோ இங்கே பார்த்தோன்னா எந்த குரூப்பும் கிடையாது, இங்கே ப்ளஸ் எம், இங்கேயும் ப்ளஸ் எம், ப்ளஸ் எம், ப்ளஸ் எம், இங்கே மைனஸ் எம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எம்மை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம் பவர் கம்பேர் பண்ணோன்னா OCH3 இஸ் கிரேட்டர் தேன் CH3. ஸோ இது ஃபஸ்ட்டு வரணும். CH3 sorry this one has methoxybenzene has more reactivity. So 3 is more reactive
and then 2 and then 1 and then 4. ஏன்னா இங்கே -m இருக்குது, இதில் எந்த குரூப்பும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பென்சீன் வந்துடும். In Friedel-Crafts reaction, toluene can be prepared by C6H6 plus CH3Cl, C6H6 plus CH2Cl2, C6H6 plus COCl. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தோன்னா Cl minus CH3 ப்ளஸ்ன்னு இருக்கும். இது என்னது E ப்ளஸ் ப்ளஸ் சார்ஜ் போயிட்டு அட்டாக் ஆகுது. இங்கே பார்த்தோன்னா CH2Cl ப்ளஸ் Cl மைனஸ்னு இதாகும். இங்கே Cl மைனஸ் CH3CO ப்ளஸ்ன்னு இருக்கும். So option A is the right answer with the CH3 plus. Which of the following compounds will be most easily attacked by an electrophile? So electrophile எந்த compoundல most easiயாக attack பண்ண முடியும்? சேம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எந்த காம்பவுண்ட் ஈஸியாக ப்ரொசீட் பண்ணும்? ஸோ ஆப்ஷன் ஏ ஃபினால். Which one of this is not compatible with arenes? Electrophilic additions, delocalization of pi electrons, greater stability, resonance. ஸோ அரீன்ஸில் வந்துட்டு அரீன்ஸ்னால் நம்மளோட பென்சீன்ஸ் இந்த மாதிரி தான். ரெசனன்ஸ் இருக்குமா? இருக்கும். ஸ்டெபிலிட்டி இருக்குமா? இருக்கும். delocalization of pi electrons இருக்குமா? இருக்கும் கண்டிப்பாக. electrophilic addition reaction it will not undergo that much எப்படி சொல்கிறது, அவ்வளோ ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிடாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Among the following compounds 1 to 3 the correct order of reaction with electrophile? Same questions, less m minus m. ஸோ இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 இருக்கும். 1 2 3. Option A is the right answer. Electrophile in the case of chlorination of benzene in the presence of FeCl3 is, so Cl2 plus FeCl3 தான் first react ஆகணும். ஸோ என்ன ஆகும்? Cl plus FeCl4 minus ஆகுமா? ஸோ FeCl4 minus and Cl plus இதுதான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். ஸோ ஆப்ஷன் C is the right answer. The reactive species in the nitration of benzene is, nitration of benzene என்ன நம்மளோட எலக்ட்ரோஃபைல் NO2 plus. ஸோ ஆப்ஷன் C is the right answer. Okay. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டட். இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கெயின்ஸ் பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன் ப்ராப்பர்ட்டிஸ் கொஸ்டின்ஸ், அல்கைன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொஸ்டின்ஸ், பென்சீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்பரேஷன் அண்டு சம் கொஸ்டின்ஸ். இப்போ வந்துட்டு PYQஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹைட்ரோகார்பன் சாப்டர் முடிஞ்சு. இது வந்துட்டு பேசிக், நம்ம 12th வந்துட்டு வர சாப்டர்ஸ்க்கு வந்துட்டு ஹைட்ரோகார்பன்ஸை பேஸ் பண்ணி வர சாப்டர்ஸ்க்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ இதை இந்த சாப்டர் அப்புறம் GOC இது ரெண்டுத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். அப்போ தான் இன்னும் ஃபர்தர் அப்கமிங் சாப்டர்ஸில் வந்துட்டு ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த சாப்டர் அண்ட் GOC வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து கஷ்டப்படுறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. கெமிஸ்ட்ரி வந்துட்டு அவ்வளோ, அதுவும் ஆர்கானிக் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பிடிச்சி கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தேங்க்யூ.